புறம்பான பாவம் எல்லாமே பாவம். இந்த பிரச்சாரம் பண்ண விசத்தனம் பண்ணுறது, வந்தது போனது, திருடினது, புறம் பேச எல்லாமே தெரியுங்க்கா. இதிலெல்லாம் முழுசாக பாவத்துலேருந்து நான் விடுபடவே இல்லை. காரணம் இந்த பரிசுத்தத்தை நோக்கி நான் ஓடலை. அதுதான் மெயின். ஆண்டவரை கும்பிடுவேன், ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், ஆலயத்துக்கு போடுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லத்தே ஒவ்வொன்றா போவேன். சண்டே கிளாஸ் போக சரி, ஒவ்வொரு காரியங்கள் பண்ணுறது போவே செய்வே வரையும் லிமிட்டு தான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இவ்வளோ தான் வரும். என்னால் பரிசுத்தத்தை டச் பண்ணவே முடியாது. அதனால நான் பரிசுத்தத்து பக்கமே போகவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அது தகுதி வராது. அது மாதிரி உண்மையாக இருக்க முடியாது. வார்த்தையில் பாவம் பண்ணாமல் இருக்க முடியாது. பேச்சில், நடத்தையில், இந்த உலகத்தில் மிங்கிலாக இருக்கிறப்ப பாவத்தில் ஜெயிக்க என்னால் முடியாது. அப்போ என்னால் அவ்வளோ பரிசுத்தத்தை தரிச்சுக்கிற என்னால் முடியவே முடியாது. ஸோ என்னால் இந்த அளவுக்கு தான் கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தோன்றதை ஒன்றை நான் டச் பண்ணவே அதாவது பயம், நான்லாம் தகுதிப்பட மாட்டேன், செய்கிறத செய்வேன் அப்படின்னு சொல்லி மட்டும் லிமிட்டடாக தான் இருப்பேன். ஏன்னா ஜெயிக்க முடியாது, இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் மேற்கொள்ள தெரியாதுக்கா. மேற்கொள்ள தெரிஞ்சாலுமே அந்த பாவத்தை விட எனக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு பியூராகி எப்படி நம்ம போக முடியும்? நம்ம இப்போ இதுலேயும் எடுத்து போக மாட்டோம், ஆண்டவரோட ரகசிய வரைகள்லாம் போக மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் எதிர்பார்க்குற பரிசுத்தம், ஆண்டவர் எல்லாத்துலேயுமே பரிசுத்தமாக இருக்க சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அப்படின்னால நான் அந்த பரிசுத்தத்துக்கு பண்ண மாட்டேன். இப்படியே இருந்துக்கிட்டே இருந்த எனக்கு உண்மையிலே கர்த்தர் அன்னைக்கு செல்வாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாடா ஜெபம் பண்ணன்னு கூப்பிட்டாங்க. படிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்க. சரிங்கக்கா நான் வர்றேன்னு வந்தேன். வந்தால் அன்னைக்கே எனக்கு பாவம்னா என்ன அப்படின்றத அன்னைக்கு தான் எனக்கு முடிச்சாது. அப்போ இத்தனை வருஷம் எல்லோரும் நினைப்பாங்க, இத்தனை வருஷம் இயேசுவை கும்பிட்ற, இத்தனை வருஷம் நீ பைபிள் படிக்கிற, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போகிற, இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இத்தனை வருஷமாக கும்பிட்டுக்க பாவம்னா என்னன்னு தெரியாதா? இப்போ என்ன இருந்திருக்காரு? உண்மையிலே அடித்தளமான பாவம் தெரியும். ஆனால் நான் மாற முடியலை. ஆனால் தேவன் முந்தா நாள் எனக்கு ஒரு பாவத்தினுடைய, அதாவது பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்கக்கா. அன்னைக்கு தான் என் உயிரே உணர்வு அடைஞ்சிச்சு. உணர்வு, உயிர் எல்லாமே அன்னைக்கு தான் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு வரலக்கா. அன்னைக்கு தான் நான் விருப்பப்பட்டேன், இல்லை நானும் பரிசுத்தம் அடைய முடியும், எனக்கும் பரிசுத்தம் வேணும்னு. அப்போ அன்னைக்கு தான் நான் முழுசாக விரும்பினேன். அன்னைக்கு தான் பரிசுத்தம், சரி நம்மளாலையும் பரிசுத்தத்துக்கு போக முடியும். அப்போ எனக்கு ஆசை, விருப்பம். ஆனால் எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் தான்க்கா எனக்கு பரிசுத்தத்தை நோக்கி எனக்கு ஓடுறதுக்கு எனக்கு வழி கொடுத்தது, எனக்கு திறந்து கொடுத்தது, என்னை விடுதலை ஆக்குனது. என் ஆவிக்குரிய கண்கள் முழுமையாக திறக்கப்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி நானும் தரிச்சுக்கிறேன்னு ஓட ஆரம்பித்தது முந்தா நாள்லேருந்து தான். அதிலிருந்து என்னோடய பாவ அறிக்கையை ஆண்டவர்கிட்ட என்னுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு அங்குலமும், இதை வார்த்தையினால் எப்படி சொல்கிறது, மனுஷனாக இத்தனை வருஷம் வாழ்ந்தேன். இத்தனை வருஷம் நான் மனுஷனாக இருந்தேன். அதாவது ஆண்டவர் சொல்லல, நீ இந்த தேவனுக்கு ஊழியம் பார்க்க, உலகத்துக்கு ஊழியம் பார்க்க முடியாது ஆண்டவர் வசனம். நான் அப்படி தான் இருந்தேன். இதுக்கும் கால் வேறுபாடு. ஆனால் நான் ஆவிக்குள்ளேயும் இருக்கிறது மாதிரி இருக்கும். நான் மனுஷர் இடத்துல தான் வாழ்ந்தேன். ஆவிக்குரிய சிந்தனைகள் இருந்துச்சு, என்னை டச் பண்ணிச்சு. என்னை முழுமையாக நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலை, மாறலை. அதனால் எனக்கு ஆவியினுடைய அந்த அருமை அதெல்லாம் அனுபவிச்சவ தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்தை நான் அனுபவிச்சதே இல்லை என் வாழ்க்கையில். நான் பரிசுத்தமாகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய உள்ளான அனுபவம், என்னுடைய இருதயம் கடினமான இருதயம், எனக்குன்னு ஒரு பங்கு. நான் இதை அனுபவிப்பேன். நான் இதை ஒன்றும் இல்லை, டிவி பார்ப்பேன். ஆமாம், நான் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன்.
நான் இப்படி இருப்பேன், நான் இந்த விஷயங்கள் இப்படி தான் நடந்துக்கிடுவேன், இவ்வளோதான் எனக்கு லிமிட்டு அப்படின்ட்டு இருந்தவ, இது இல்லை நான் உனக்கு பரிசுத்த ஆடையை தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு பாருங்கப்பா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே என்னாலே முடியும், நானும் பரிசுத்த தரிப்பேன். அப்போ நான் என்னை விட்டு கொடுக்காம அந்த பாவத்தை எனக்குள்ளே கட்டி வச்சுருந்தேன். அப்போ அந்த பாவத்தை என்னை விட்டு ஆண்டவர் விடுதலை ஆகினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு இனிமையான காலங்கள் நான் அனுபவிச்சதில்லை. அதாவது பழைய மனுஷன் செத்து போயிட்டான், ஆவிக்குள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டான், அது மாதிரி நான் புதுப்பிக்கப்பட்டுட்டேன். அது ஆண்டவர் வந்து அப்போ இருந்து என்னோட என்னை நான் எனக்கு இப்படி நான் இருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், என்னோடய குணாதிசயம் அது கிடையாது, அதெல்லாம் மனுஷனுக்குரிய குணாதிசயம். அப்படி தான் நான் வாழ்ந்தேன், அப்படி தான் பிரசன்னாவாக இருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய பிரசன்னா வந்து தேவனுக்குள்ளானவ, அன்பானவ, கீழ்ப்படுகிறவ, விட்டு கொடுக்குறவ, தாழ்ந்து போகிறவ, எதுக்கும் நிற்கிறவ, தேவனை மட்டுமே முழுமையாக நம்புகிறவ அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர்கிட்ட அழுது 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 என்னால் வார்த்தையினால் கூட அவருக்கு சொல்ல முடியல. அந்த துரோகத்தை நினச்சா கூட இப்போ கூட என்னால் தாங்க முடியல. பெரிய கருத்து துரோகியாக தான் வாழ்ந்து அவர் சொன்னதுக்கு எதுக்குமே நான் பாத்திரவானு, அவர் ரட்சிப்புக்கு நான் பாத்திரவானு கிடையாது. அவர் என்னை தொட்டு தூக்குறதுக்கு அவருக்கு நான் ஒன்றும் கூட செய்யலை. என்கிட்ட எல்லாம் குறைகள் தான் இருந்திருக்கு, ஆனாலும் என்னைய தேடி வந்து எனக்கு கூட பரிசுத்தம் கொடுத்தாரு. இன்னும் நான் வர வந்து ஒரு நாள் அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டேன். நிறைய அவருக்கு விரோதமாக நடந்துக்க. விரோதம்னா எனக்கா ஒருத்தவங்களை கொலை செய்கிறது, திருடுறது அப்படிலாம் இல்லை. அவருக்கு விரோதமாக நடக்கிறதுனா எல்லாமே என்னுடைய அத்தனை அவயங்களும், என்னுடைய சரீரம், என்னோட பேச்சு, என்னோட நடத்தை, என்னோட முடி முதற்கொண்ட அத்தனை காரியங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனையுமே அவருக்கு நான் செய்த துரோகம், பாவம். அப்போ நான் சாட்சியை நடக்கலை. நான் எதிர்பார்ப்பேன், செல்வா காட்டேன், தமேந்தியை காட்டேன், ஏன் தப்பு பண்ணுறாங்க, இவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்போ இவங்க எனக்கு முன்னாடி அவங்க சாட்சியாக நடக்கணும்னா அவங்க எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் என் மித்தவங்களுக்கு சாட்சியாக இருந்தால் நான் இருக்கலை. அதை விட வந்து எங்கள் வீட்டில் சுஜித்துக்கோ என் கணவருக்கோ முன்னிலைமையாக சாட்சியாக இருக்கிறதுக்கு நான் இல்லை. ஆனால் எத்தனை காலங்கள் நான் விரயம் பண்ணணும், அத்தனை காலங்கள் இனிமேல் சாட்சியாக நடக்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் செய்த ஒவ்வொரு துரோகத்துக்காகவும் பாவத்துக்காகவும் அழுது 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 கண்ணு பட்டெல்லாம் வீங்கி போச்சு. ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீ இப்படி அழுதுட்டு வந்திருக்க, என்னன்னு கேட்டேன். நான் அழுகலை, நான் ஜோம்னேன். ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கேட்டாங்க, இன்னும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன அழுகுறீங்க. நான் அழுத மாதிரி இருக்கா, நான் அழுதேன், ஜெபம் பண்ணேன், அதனால் அழுதேன். எல்லா பேரும் பேஷண்ட்டாக வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க, எல்லோரும் முன்னாடி சொன்னேன், ஜெபம் பண்ணேன்ப்பா, அதனால் நான் அழுதேன், ப்ரேயர் பண்ணேன். பார்த்தா எத்தனை ஜனம் இன்னைக்கு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா என் வாயின் வார்த்தைகள் பூரா கர்த்தருக்கு ஏதுவாக அவர் என்ன சொல்ல காரியம்